ஹவுஸ்மேட்ஸ்ங்கிற படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவா ஸ்கூல், காலேஜ், ரூம் எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்றத தான் வந்து ஸ்கூல் மேட்ஸு, காலேஜ் மேட்டு, ரூம்மேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இத கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்தோட கதையில வந்து 2 ஃபேமிலி ஒரு ஹவுஸ வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால படத்தோட கதைக்கு ஏத்த மாதிரியே படத்தோடைய டைட்டில ஹவுஸ்மேட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி படத்துல வந்து 2 ஃபேமிலிக்கும் பொதுவானது மின்னல் தான். அதனால மின்னல் வர்றது மூலமா தான் டைட்டிலே வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. டைட்டிலோட கலர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஹவுஸ்ங்கிற வார்த்தை வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். மேட்ஸ்ங்கிற வார்த்தை வந்து எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ இத கனெக்ட் பண்ற விதமா கார்த்திக்க காமிக்கும்போது பிரசன்ட் லைஃப்ல இருப்பாரு. அவருக்கு ப்ளூ கலர் குடுத்துருப்பாங்க. இதே இது 2012ல ரமேஷ் இருப்பாரு. அவர காமிக்கும்போது எல்லோ கலர் தான் குடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேருடைய கேரக்டர கனெக்ட் பண்ற விதமா டைட்டில்லயே 2 கலர மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி படத்துல ரமேஷும் சரி, கார்த்திக்கும் சரி பேய் இருக்குமோ அப்படின்னு நெனச்சு பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப கார்த்திக் வந்து ஒரு சாமியார கூட்டிட்டு வருவாரு. அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "இங்க எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இல்ல. பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டயலாக்க கனெக்ட் பண்றது மூலமா மின்னல் வந்து கிரீன் கலர்ல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நேம் போடும்போது கிரீன் அண்ட் எல்லோ கலர மிக்ஸ் பண்ணி தான் நேம் போடுவாங்க. ஸோ படத்துல எத பத்தி பேசியிருக்கிறாங்களோ, கதைக்கு ஏத்த மாதிரியே டைட்டில்ல மின்னல், கலர்ஸ் இதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. தர்ஷன், காளி வெங்கட் நடிச்ச ஹவுஸ்மேட்ஸ் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ZEE5 OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ செயின்ல 2 கீ இருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு வீட்ல 2 ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது வீட்டுக்கான சாவி அப்படிங்கிறதுனால கீ செயின்ல வீடுக்கான லோகோ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வீடு புரோக்கர் வந்து கார்த்திக் கிட்ட இந்த ஏரியால இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல வீடு வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிறவரு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது கார்த்திக் வந்து இவர்கிட்ட தான் வந்து வீட வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. பொதுவா எல்லா பேய் படத்துலயுமே 13ஆம் நம்பர் வீடு அப்படிங்கிறது ஒரு பேய் படத்துக்கான ரெஃபரன்ஸா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் வந்து வீட்டோட நம்பர் வந்து 13ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹாரர் படமா இருக்குமோ அப்படின்னு குழப்புறதுக்காகவே இந்த நம்பர மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா செலவு பண்ற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு. அதையுமே இந்த படத்துல போற போக்குல அங்கங்க லஞ்சம் குடுக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வீடு புரோக்கருக்கு ஒரு பேப்பர் வச்சிருப்பாரு. யார் யாருக்கு என்னென்ன அமௌண்ட் குடுக்கணும் அப்படின்னு. இந்த அமௌண்ட் ஃபுல்லாவே வந்து லஞ்ச பணமா தான் இருக்கும். ஆனா அந்த பேப்பர்ல மேல பார்த்தோம் அப்படின்னா, உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். என்னதான் வந்து நம்ம உண்மையா உழைச்சாலுமே கொடுக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் காசு குடுக்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பர் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த வீடு வாங்கும்போது இந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா பழைய ஹவுஸ் ஓனர் வந்து கார்த்திக் கிட்ட கீய கொடுக்கும்போது கீ வந்து கை தவறி கீழே விழுந்துரும். பத்திரத்துல சைன் போடும்போது இங்கு கொட்டிடும். கரண்ட்டும் போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள்லாம் வரும். கார்த்திக் சைடு வந்து அம்மா, அப்பா இல்லாதனால வீடு, சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பார்க்காம டக்குன்னு வாங்கிருவாரு. ஆனா இந்த சீன கனெக்ட் பண்ற விதமா இடையில இந்த வீட வித்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட இன்னொருத்தர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. அவர் வந்து என் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வீடு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கார்த்திக் வந்து மறுநாள் எரிஞ்சு போன பத்திரத்தை கொண்டுட்டு வருவாரு. அவருடைய வீட்ல வந்து சாஸ்திரங்கள் பார்க்கறதுனால இந்த வீடு வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்ணிருவாங்க. அனுவோடைய அப்பா கிட்ட நான் வந்து வீடு வாங்கிட்டேன். எனக்கு உங்க பொண்ண கட்டி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருப்பாரு. அப்ப அவங்க அப்பா வந்து பொண்ணெல்லாம் கட்டி குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கார்த்தியும் அனுவும் 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பேச்சுலருக்கு நான் வீடு வாடகைக்கு விட்டது தான் ரொம்ப தப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா இவர் வந்து அனுவோடைய வீட்ல வாடகைக்கு இருந்திருக்கிறாரு. அப்பதான் வந்து லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு இந்த டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சாங்ல இவர் எப்படி லவ் பண்ணாரு அப்படிங்கிறத காமிப்பாங்க. கார்த்தியும் செந்திலும் வீடு வாங்கின கையோட தான் பொண்ணு கேட்கவும் போயிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா ரிட்டர்ன் வரும்போது செந்திலோடைய கையில வீட்டு பத்திரத்து இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. கார்த்திக்கு பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க மேரேஜுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ வச்சு கல்யாணம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணுனதுக்கு அப்புறம் புது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப இந்த வீட்ல 2 ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா
நேம் போர்டுல ஆல்ரெடி ஒரு பேர் இருக்கும். அந்த பேரு மேல தான் கார்த்திக்குடைய பேரே பேஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு வீட்ல 2 ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நேம் போர்டு மூலமா ஆடியன்ஸ்க்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அனு வந்து புது வீட்ல இவங்களுடைய கல்யாண போட்டோ ஃப்ரேம வந்து செவத்துல ஒட்டி வைப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா அவங்க அம்மா, அப்பா வீட்ல இருக்கும்போது அனுவோடைய போட்டோவ செவத்துல அங்கங்க இதே மாதிரி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. புது வீட்டுக்கு வந்த உடனே கார்த்திக் தான் வந்து பிளாக் இன்சார்ஜா இருப்பாரு. அதே மாதிரி அவருடைய ஆபீஸ்லயே வந்து ஒரு புது ப்ராஜெக்ட்க்கு இவர்தான் இன்சார்ஜா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல மின்னல் வந்து வெட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து ஒரு வீட்ல 2 ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். மின்னல் வெட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு ஃப்ரேம்ல மின்னல் வெட்டின மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார்த்திக் வந்து அவருடைய சீனியர் ஸ்டாஃப் கிட்ட இந்த மாதிரி வீட்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு சீனியர் ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எக்ஸ்பிளைன் பண்ணுன உடனே இவருக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமா அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் அவருடைய ஆபீஸ் வந்து சயின்டிபிக் டெக்னாலஜில வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த மின்னல பத்திலாம் சொன்ன உடனே அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கார்த்திக் வந்து புரிஞ்சிருக்கிற மாதிரியே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்ல இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத அந்த சின்ன பையன் மூலமா தான் வந்து காமிப்பாங்க. அந்த சின்ன பையன் வந்து ஃபர்ஸ்ட் செவத்துல ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டு ஒரு கார்ட்டூன் டிவி பார்ப்பான். இதே இது கிளைமேக்ஸ்ல வந்து அந்த சின்ன பையனை வச்சுதான் முடிச்சிருப்பாங்க. பையனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பையனை வச்சு செவத்துல வரைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கார்த்தியோடைய வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த செகண்ட் ஃபேமிலி வர்றதுக்கு அந்த பையன் மூலமா தான் இருக்கும். இதே இது அந்த செகண்ட் ஃபேமிலி வந்து போறதுக்கும் அதாவது மின்னல் வேரியேஷன்லாம் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கறத வந்து அந்த பையன் மூலமா தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பையனை ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது ஒரு டிவி ஸ்கிரீன் மூலமா தான் வந்து காமிப்பாங்க. இதே இது இந்த பையனோட கிளைமேக்ஸ் வந்து பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அந்த பையன் மூலமா ஒரு டிராயிங் வரைவாங்க. பிரசன்ட்ல இருக்கிற ரமேஷ் ஃபேமிலி வந்து அந்த பையனை ஹக் பண்ற மாதிரி அந்த செவத்த தான் ஹக் பண்ணுவாங்க. அந்த பையனை ஹக் பண்றது வந்து ஒரு இமேஜினேஷன்ங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த 2 சீன்லயுமே வந்து பையனை நேர்ல பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த பையனோட இன்ட்ரோ சீன்ல வந்து ஒரு வீடியோ கேம் வச்சு விளையாண்டுகிட்டு இருப்பான். 2012 காலகட்டத்துல வந்து டச் ஸ்கிரீன் மொபைல் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்காது. 2012ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது வீடியோ கேம் தான். சோ அத இந்த பையன் விளையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரமேஷோட ஃபேமிலியை காட்டும்போது எல்லோ கலர் வந்து காட்டுவாங்க. அவருடைய வீட்ல வந்து பையனுடைய ரூம்ல டிராயிங் நிறைய வரைஞ்சு பேப்பரை அங்கங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த டிராயிங்கை கனெக்ட் பண்ற விதமா தான் கிளைமேக்ஸ்ல மகிய காப்பாத்தியாச்சுன்னு எழுதாம அந்த பையனையே வச்சு டிராயிங் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரமேஷோட ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும் போதே இவங்க வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடையாது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த பையனுடைய ரூம்ல குட் வைப்னு எழுதியிருக்கும். இந்த படத்துல லாஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பிறந்தநாளை கொண்டாடுவாங்க. ஆனா இவனுக்கு பிறந்தநாள் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அந்த பையனை காமிக்கிற ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்லயே வந்து பிறந்தநாளுடைய கேப் இருக்கிறத பார்க்க முடியும். அனு வந்து வீட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கார்த்திகிட்டயும் சரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் சரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சமாதானம் பண்ணிடுவாரு அனுவை. ஆனா அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து இன்னும் 4 பேருக்கிட்ட அனுவை பத்தியும் இந்த வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அந்த அபார்ட்மெண்ட்ல அங்கங்க லைட் எரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த செவத்துல எழுதும் போது 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 2 பேருடைய வீட்லயுமே வந்து 8 மணியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நேரமா பேசுற மாதிரி காமிப்பாங்க. அடுத்து 9 மணி ஆகும், 9:30 ஆகும். சோ கண்டினியூட்டியா மிஸ் ஆகாம காமிச்சிருப்பாங்க. ரமேஷ் கேரக்டரும் சரி கார்த்திக் கேரக்டரும் சரி இவங்க 2 பேருடைய கேரக்டருமே வந்து ஆப்போசிட்டா காமிச்சிருப்பாங்க. கார்த்திக் வந்து அவர் பிரசன்ட் லைஃப்ல இருக்கும்போது ப்ளூ கலர் டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கார்த்தி வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ரமேஷுக்கு எல்லோ கலர் டோன் தான் குடுத்திருப்பாங்க. ரமேஷ் வந்து அதிகமா சாண்டல் கலர் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. கார்த்திக் வந்து விநாயகரை கும்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது ரமேஷ் ஃபேமிலி வந்து முருகனை கும்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார்த்தி வந்து டெக்னாலஜி சைட்ல இன்ஜினியரா இருப்பாரு. இதே இது ரமேஷ் வந்து எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார்த்தி வீட்ல வந்து ஸ்மார்ட் டிவி இருக்கும். இதே இது ரமேஷ் வந்து ஒரு கடையில டிவி பார்க்கும்போது கலைஞர் கொடுத்த டிவி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார்த்தி வந்து டச் ஸ்கிரீன் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரமேஷ் வந்து பட்டன் செல் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரமேஷ்க்கு வந்து அவங்க அம்மாவை வந்து சின்ன பிள்ளையில தொலைச்சிருப்பாரு. இதே இது கார்த்திக்கு அம்மா அப்பாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க இந்த சின்ன பையனை மகின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா இவனுடைய ஃபுல் நேம் வந்து மகேஸ்வரன். இந்த ஒரு ஃப்ரேம்ல மட்டும்தான் இந்த பையனுடைய ஃபுல் நேமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல மொபைல் நம்பர் வந்து 10 நம்பர் இருக்கிறதுக்கு பதிலா 9 நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. ரமேஷ் வந்து ஒரு லேடிய வச்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வீட்ல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஒரு பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்.
அந்த பிக்சர் வந்து கார்த்தியோட ஷர்ட்ல இருக்கிறத பார்க்க முடியும். ரமேஷ் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடைய வச்சிருப்பாரு. இந்த சீன்ல ரேடியோ ரிப்பேர் பண்ணுவாரு. ரமேஷுக்கு ரேடியோல பாட்டு கேட்கிற பழக்கம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா தான் ஃபேன் ரிப்பேர் பண்ணும்போது ரேடியோ கேட்டுக்கிட்டே ஃபேன ரிப்பேர் பண்ணுவாரு. அப்ப ஷாக் அடிச்சிரும். அந்த சீன கனெக்ட் பண்ற விதமா ரேடியோல மின்சாரம் பாயுதுங்கிற சாங் வந்து ப்ளே ஆகும். அந்த சாங்ல காதல் தீயேங்கிற லைன் வரும்போது கார்த்தியோடைய வீட்ல தீ வந்து ஸ்பார்க் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த சீனோட அந்த சாங் வந்து அவ்வளோ அழகா சிங்க் ஆகியிருக்கும். ரமேஷ தேடி கார்த்தியும் செந்திலும் ஒரு ஃபேக்டரிக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு மினி லாரி வந்து கார்த்தியை இடிச்சிடும். அந்த ஃபேக்டரியில தான் ரமேஷ் வந்து வேலை பார்ப்பாரு. ஸோ அங்கதான் ரமேஷை மீட் பண்ணிடுவாங்க. இதே இது அந்த மினி லாரியில வந்து காலம் பொன் போன்றது அப்படிங்கிற ஒரு டேக்லைன் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இந்த டேக்லைனை கனெக்ட் பண்ற விதமா 2012ல அந்த பையனை காப்பாத்துறதுக்கு கார்த்திக் வந்து பைக்ல வரும்போது அதே மினி லாரியில வந்து கார்த்தி ஆக்சிடென்ட் ஆகும். கார்த்திக் வந்து பறந்து போய் மகியை காப்பாத்துவாரு. 2 ஆக்சிடென்ட்டுக்குமே இவர்தான் காரணமா இருப்பாரு. ஆனா பாசிட்டிவா நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாஸ்ட்ல இருக்கிற ரமேஷ் வந்து பிரசன்ட்ல இருக்கிற ரமேஷ் கிட்ட மகி எப்படி இருக்கிறான், பைலட் ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு மகியை போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிரசன்ட்ல இருக்கிற ரமேஷ். இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதமா காப்பாத்த போகும்போது மகி வந்து ஏரோப்ளேனை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல அவனுடைய ஷர்ட்ல வந்து சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த பிக்சரை வந்து காமிச்சிருப்பாங்க. வால்ல எழுதும்போது அவங்களுக்கான தீம்ல தான் எழுதியிருப்பாங்க. கார்த்தி வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச்ல தான் வந்து எழுதியிருப்பாரு. ரமேஷ் வந்து ரெட் கலர்ல எழுதியிருப்பாரு. அந்த வால் வந்து எல்லோ கலர்ல கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மின்னல் வந்து திரும்பவும் வரும். அப்ப ஃபாஸ்ட் லைஃப் வந்து போயிடுச்சு, பிரசன்ட் லைஃப் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா எல்லோ கலர் அழிஞ்சு போன மாதிரியும் ப்ளூ கலர் மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மகி இறந்து போனதுக்கு அப்புறம் மகியோடைய அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியாம இருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மகியை திரும்ப வர வச்சாதான் இந்த அம்மாவை காப்பாத்தவே முடியும், ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதமா தான் கார்த்தியோடைய வீட்டுல அந்த மிராக்கல் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா மிராக்கல் நடக்கும். இந்த சின்ன பையனை திரும்பவும் உயிரோட கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே வீட்ல 2 ஃபேமிலியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒட்டுமொத்தமா ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸுக்கு ஒரு ஹாரர் மூவியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு 40 மினிட்ஸுக்கு வந்து காமெடி படமா இருக்கும். அடுத்து ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்து இவங்க யாரு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டுன்னு ஒரு செட்டில்டான ஒரு காமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து சென்டிமெண்டா படத்தை முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். இயற்கையை நினைச்சா ஒருத்தவங்களை பிரிக்கவும் முடியும், அதே இயற்கையை நினைச்சா சேர்த்து வைக்கவும் முடியும்னு இந்த அழகான லைனை ஆக்டர் பார்த்திபன் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த இயற்கை வந்து பேரண்ட்ஸையும் மகனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த படத்தோடைய மொத்த கதையாவே இருக்கும். இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதம் ரமேஷ் ஃபேமிலியா உங்க மகனோட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த மிராக்கல் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்டே வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸ் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோடும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மாமன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஹவுஸ்மேட்ஸ் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.